தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/4/2024 செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம் இரவு 10:59 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்து வழிபட வேண்டிய நாள். அதாவது திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சதுர்த்தி திதின்னு எடுத்துக்கிட்டால் ஆனைமுக பெருமானை கும்பிடணும். சஷ்டி திதின்னு வந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானை கும்பிடணும். சரி, அதே மாதிரி ஏகாதசி திதி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பெருமாளை கும்பிடுறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கு நவமி திதி வருகிற பொழுது ராமனுக்கு ராமநவமின்னு வருது. இப்படி பார்க்கிற பொழுது நிலவு நிறைந்த நாளும் நிலவு மறைந்த நாளும் 2 நாள் மட்டும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போயிடலாம். நிலவு நிறைந்த நாளுங்கிறது பௌர்ணமி, நிலவு மறைந்த நாளுங்கிறது அமாவாசை. மறைந்த நாளில் முன்னோர்களை கும்பிடணும், நிறைந்த நாளில் முருகப்பெருமான் மற்ற எல்லா தெய்வங்களையும் நம்ம கும்பிடலாம். அந்த அடிப்படையில் இன்று பௌர்ணமினா சித்ரா பௌர்ணமி மிக அற்புதமான நாள். இந்த பௌர்ணமிகளிலேயே அடைமொழியோடு கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி. இன்றைக்கு நீங்கள் நகரத்தார் பெருமக்கள்லாம் செட்டிநாட்டு பகுதியில் பார்த்தா கரகம்னு ஒன்று வைப்பாங்க. எல்லாத்துக்கும் கரகத்துக்கு தேங்காய் வைப்பாங்க, இதில் மாங்காய் வைப்பாங்க, தட்டைப்பயிறு குழம்பு, முழு நொங்கு, பனங்கள் கண்டு எல்லாமே அதில் வச்சு பொங்கல் வெண்பொங்கல்லாம் அதில் இட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கு சித்திரகுப்தனை நம்ம அவசியம் கும்பிடணும். சித்திரகுப்தன்கிறது யாருன்னா பாவ புண்ணியத்தை பதிந்து வைக்கக்கூடிய ஒரு கணக்க பிள்ளை. யமலோகத்தில் அவர் இருப்பாராம். யமனுக்கு அசிஸ்டண்டாக இருக்கவர் சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் தான் நம்ம என்ன பாவம் செய்கிறோம், என்ன புண்ணியம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து வச்சுக்குவாராம். இவருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கோயில் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். காஞ்சிபுரத்தில் தனி கோயில் சித்திரகுப்தன் கோயில்னு இருக்குது. அமுதலிங்கேஸ்வரர் கோயில்னு அருப்புக்கோட்டையில் இருக்குது. இப்போ பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் கோயிலேயே, கற்பக விநாயகர் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சித்திரகுப்தனுக்கு புதுசாக ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காங்க. பொதுவாக இந்த சித்திரகுப்தன் நம்முடைய பாவ புண்ணியத்தை பதிந்து வைக்கின்ற பொழுது நம்ம செய்யக்கூடிய பாவத்தினுடைய எண்ணிக்கையை குறைச்சும் புண்ணியத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரித்தும் நீ எழுதுன்னு சொல்லணும்பாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. அதுவே ஒரு மிகப்பெரிய பாவம். இப்போ இதுவரை செஞ்ச பாவ புண்ணியத்தை பதிஞ்சு வச்சுருக்க, இனிமேல் நான் செய்யக்கூடிய பாவத்தை காட்டிலும் புண்ணியம் எனக்கு அதிகரிக்க நீ வழிகாட்டு, உன்னை நான் நம்பி இருக்கேன், எனக்கு உன்னுடைய அருள் கொடுன்னு சொல்லி கும்பிடணுமா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி. இந்த நிலவு நிறைந்த நாளில் மலைவளம் வந்தால் மகத்துவம் நமக்கு கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும். மலைன்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல போகிறோம், ஒரு பெரிய மலை இருக்குது, அதை பார்த்தா நம்ம அப்படி மலை இருக்குதுன்னு சொல்லி மலைச்சு போயிடுறோம் இல்லையா. அது மாதிரி வாழ்க்கை மலைக்கும் அளவு உயர வேண்டுமானால் மலைவளம் வர வேண்டும். அந்த மலைவளம் வருவதற்கு உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. வாய்ப்பு இருப்பவர்கள் ஆங்காங்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை வலம் வந்து அங்குள்ள ஆன்மீக கோயில்களில் ஆலயங்களையெல்லாம் நீங்கள் வழிபடலாம் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாள். புதிய திருப்பங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு ஒழுங்காகும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ராசியிலேயே குரு இருப்பதனாலே நீங்கள் யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழ்கின்ற நாள். இன்று பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். லாபஸ்தானம் புனிதமடைவதால் லாபஸ்தானத்திலே செவ்வாயும் இருக்கின்றார், புதனும் இருக்கின்றது, சுக்கிரனும் இருக்கிறது, ராகுவும் இருக்கின்றது. 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும், வெற்றி நடை போடும். பொதுவாக தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும் என்று நான் எழுதுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் எந்த களத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க இன்று சித்திரகுப்தன் வழிபாடையும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு வீடு வாங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். அது மட்டுமல்ல, வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது வேலையிலேயே நீடிக்கலாமா என்றெல்லாம் மனக்குழப்பத்தோடு இருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 10லே ராகு இருப்பதனாலே உங்களுக்கு வேலைப்பள் அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் இல்லை, சம்பளம் கிடைக்கவில்லையே என்று நினைப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். அதற்கு ஒரு தொடக்க விழா நடத்துவது போல இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கின்ற நாளாக அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். அஷ்டமத்து சனி இருக்கின்ற பொழுது அலைச்சல் இருக்கும், ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியாது. உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும், கோபத்துக்கு ஆளாக நேரிடும். கொடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க முடியாமல் சலனப்படுவீர்கள். எனவே இன்று மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலும் மலைவலம் வந்து முருகப்பெருமானை வழிபடுவதும் நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். இடுப்பு வலி, கைவலி, கால்வலி என்று ஏதேனும் ஒரு வலி வரலாம். அது மட்டுமல்ல, ஜீரண கருவிகளும் பழுதாகலாம். என்ன இருந்தாலும்
குரு பார்வை இருப்பதால் தொழிலில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படாது. காரியங்கள் கடைசி நேரத்தில் எப்படியோ கைகூடிவிடும். கருந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 9:54 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே சந்திரன் என்பவன் மனதுகாரகனோடு கேது இருப்பதனாலே காலை 9:54 வரை மனக்குழப்பம் இருக்கும். இதை செய்வோமா, அதை செய்வோமா, இல்லை செய்யாமல் இருப்போமா, அவர்களை போய் பார்ப்போமா, இவர்களை போய் பார்ப்போமா, இந்த தொழிலுக்கு என்ன செய்வது என்றெல்லாம் பலவிதங்களில் மனக்குழப்பம் ஏற்படலாம். ஆனால் 9:54க்கு மேல் சந்திரன் துலாம் ராசிக்கு செல்கிறார். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு ஏற்படும். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது இயலும். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளால் எந்த தொல்லைகளும் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கின்றது. பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 9:54க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் ராசிக்கு வருவதனாலே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு பெருகும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமையும். பல நாட்களாக நீங்கள் சிந்தித்து வைத்த ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. அதாவது புதிய நண்பர்கள் மூலமாக, அறிமுகமான நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு காரியம் இன்று சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்ல, ராசிக்கு 7லே குரு. நீண்ட நாளாக வந்து விட்டு போன வரன்கள் கூட மீண்டும் வரலாம். கல்யாண கனவுகள் கூட நனவாகும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள். உதவிக்கரம் நீட்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் உயரும். குரு பார்வை 2லே பதிவதால் உங்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் எந்த நேரம் திட்டமிட்டு செய்ய நினைத்தாலும் அது நடைபெறும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டு. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பூர்வீக இடங்களை வாங்கி அதன் மூலமாக அதில் ஏதேனும் அதை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கு மூலதனம் போடலாமா என்றெல்லாம் பலவிதமான மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இன்று அதற்கு விடை கிடைக்கப் போகின்றது. இன்று மாலை உங்களுக்கு பௌர்ணமி என்பதனாலே மலைவலம் வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு ராசியை பார்க்கின்றார். காரகன் தன் பாவத்தை பார்த்தால் காரகா பாவனாஸ்தி என்பார்கள். அந்த பாவத்திற்கு எந்த தோஷமும் கிடையாது என்பார்கள். எனவே இன்று முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும். அரசு வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே சனி இருக்கின்றார். வாக்கிலே சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை அப்போதைக்கப்போது கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று காலை 9:54 வரை சந்திராஷ்டமம். எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் 9:54க்கு மேல் செய்வது நல்லது. அதிகாலையில் உங்களுக்கு வருகின்ற தகவல் அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்கலாம். ஆரோக்கிய தொல்லையோடு இருக்கலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஏதேனும் ஒரு திட்டமிட்டு செய்தால் அதை செய்ய இயலாமல் போகலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 9:54க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் அதிகாலையில் செய்து விடுவது நல்லது. ஏதாவது ஒரு தொழிலுக்கு, உத்தியோகத்திற்கு, ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், தொலைபேசியில் தொடர்பு கொள்ள நினைத்தால் அதிகாலையில் தொடர்பு கொள்வது நல்லது. காலை நேரத்தில் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். பொதுவாக ஈசனை வணங்கி இனிய பலன் காண வேண்டிய நாள் என்று நான் எழுதுவது வழக்கம். நல்ல அனுபவஸ்தர்கள், ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.